குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே டவ் ஃபியூச்சர் எவ்வளோல முடிஞ்சிருக்கு? 232 பாயிண்ட்டு. நாஸ்டாக் ஃபியூச்சர் 243 பாயிண்ட்டு. ஸோ ஓவராலாக யூஎஸ் இண்டெக்ஸ்லாம் நல்லா தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் நிலவரம் வருவோம். டவ் 30 237 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஸ்எம்பி 45 பாயிண்ட்டு, நாஸ்டாக் 191 பாயிண்ட்டு, எஃப்டிஎஸ்சி 80 பாயிண்ட்டு, சிஎஸ்சி 118, டாக்ஸு 134, நிக்கி 822, ஹாங்செங் 82, ஷாங்காய் கம்போசிட் 37, 45. இதில் இந்த ஏஷியன் மார்க்கெட்லேயே நம்ம என்எஸ்சி நிஃப்டியும் பிஎஸ்சி சென்செக்ஸ் மட்டும்தான் டவுன். இது கண்டினியூஸாக 4வது நாள் நடக்குது இந்த டவுனு. மற்ற எல்லா இண்டெக்ஸும் ஏறுது வேர்ல்டில். நம்ம இந்தியன் கண்ட்ரி இது மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ட்ரம்ப்பு. அப்புறம் கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கு. கோல்டு வந்துட்டான் 4518 கிட்டே வந்துட்டான். சில்வரும் ஏறிக்கிட்டு இருக்கு, காப்பரும் ஏறிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில்லாம் அதே ப்ரைஸில் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு மீன்ஸ் மண்டே நமக்கு அதாவது இவங்க இண்டெக்ஸ் வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி போய் பார்த்தா ஜஸ்ட்டு 24 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இது டாலரில் ட்ரேட் ஆகுது. டாலர்லேயே அது வெறும் 24 பாயிண்ட்டு. இதுவே கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தா ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தான் யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல பாசிட்டிவில் முடிஞ்சால் கூட நமக்கான ஓப்பனிங் கம்மிங் மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ப்ரோக்ரஸும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ஏறி முடிஞ்சாவே நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் எப்பவுமே நடக்கும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு காலங்காலமாக. இப்போ யூஎஸ் தான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அதனால அவன் மார்க்கெட் ஏறினாலும் நம்ம மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டி ஆகட்டும், இல்லை அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆகட்டும், எதுவுமே எந்த அளவுக்கும் ஏற்றமே இல்லை. 150 பாயிண்ட் வேரியேஷன் இருக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் ஒரு ஸ்பாட்டுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 120 பாயிண்டாவது வேரியேஷன் இருக்கும். அதுலேயும் எந்த வித்தியாசத்தையும் காணும். ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி முடிஞ்சிருக்கு, 2 பாயிண்ட்டு. அப்போது மார்க்கெட் ஃபர்தராக கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் மண்டே. அதாவது பெரிய லெவலெலாம் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதே ஒரு 20-30 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம். இல்லை மண்டேல ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து அது அப்படியே ப்ளஸ் 40-30 பாயிண்ட்டாக கூட மாறலாம். ஸோ கேப் அப் கேப் டவுன்ன்றது அதிக ப்ரையாரிட்டியாக பார்த்தா டவுனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கேப் அப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் பெரிய லெவல்லையும் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்குது 25,625. இது லாஸ்ட்டு ஃப்ரைடேவே தொட்டுட்டான். இப்போ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் உள்ள தான் இருக்குது. அது பார்த்தாவே நமக்கு கண்கூடாக தெரியுது. ஆர்எஸ்ஐயில் பார்த்தா ஒன் டே கேண்டில் ஆர்எஸ்ஐ வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது? 38 தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக அது பியர் ட்ரெண்ட் உள்ளே வந்துடுச்சு மார்க்கெட்டு. இதுக்கு மேலே அது ஃபர்தராக எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வாங்க நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே 25,703 முடிஞ்சிருக்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 25,863. ஒருவேளை ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,808. அந்த ரெசிஸ்டண்ட்டு கண்டிப்பாக தொட்டுட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக இறங்கும் அப்படின்றதுக்காகலாம் போய் உடனே கண்மூடித்தனமாலாம் எடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஓஏயை பார்க்கணும். அந்த ஓஏ ஷீட்டில் ரெசிஸ்டண்ட்டு பில்டப் ஹெவியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நம்ம ரெசிஸ்டண்ட்டை தொட்டோன்னே செல் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்டை எடுத்துடணும். டெக்னிக்கலாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த 25,804 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதை கட் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போச்சுன்னா 25,892. அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,952. இந்த 3 ரெசிஸ்டன்ட் தான் நாளைக்கு மண்டேக்கு நிஃப்டி 50க்கு ஆக்ட் ஆகும். இந்த ப்ளூ லைனு ஆஸ் யூஷுவல் இருக்கட்டும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி
ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருது, இப்படி வருது. இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. இறங்குறது நம்ம இந்தியன்ஸ் நியூஸால் எதுவுமே இல்லை. இந்த ட்ரம்ப்போட 500% டேரிஃபால தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நியூஸோட இம்பேக்ட் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த மசோதா பாஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் யூஎஸ் கவர்மெண்ட்டில் இன்னும் அது பாஸ் பண்ணலை. அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கோர்ட்டு. அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு சரன்னு இந்த சப்போர்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 25,220 இங்கே தான் வரும் மார்க்கெட். இங்கே வரும் 25,321. அது எப்போ வந்ததுன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் வந்த லோ. அது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரீஃபால் ஜோனில் தான் இருக்குது. ஒரே ஒரு டவுன் வந்து இந்த 25,625 கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம் 25,450 தான். அங்கே தான் எடுக்கும். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபால் ஜோன் ஃப்ரம் ஹியர் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 25,500லேருந்து 25,350 இதுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கம்மிங் மண்டே. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,625, அதுக்கப்புறம் 25,551, அதுக்கப்புறம் 25,445. இதுதான் இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது வரையும் மார்க்கெட் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வரும். அதுக்கும் கீழே வருதுன்னா உடனேலாம் வராது. இப்போ வந்து மார்க்கெட் ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் இறங்குது. இப்போ இதில் 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் 25,500. அப்போ நம்ம சொன்ன அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானா வந்துடுச்சுல. 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் 25,503. நான் சொன்னது 25,500. ஸோ வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நான் கன்சிடர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக 200, 230, 150ன்னு இறங்கிக்கிட்டு இருக்குது. அதனால இதுதான் அதுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 50. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,933. இதுதான். அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், புல்லிஷ் கேண்டில் வந்தால் 84,231, 29. 84,229 இது. அதுக்கும் மேலே ஸ்ட்ராங்காக போச்சுன்னா 84,426. இந்த மூணு இது தான் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சென்செக்ஸுக்கு கம்மிங் மண்டே. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா ஃப்ரைடே வந்து தொட்டான் பார்த்தீங்களா, 83,397 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கு கீழே இருக்கிறது 83,133. அதையும் உடைச்சானா 82,670. அதுக்கப்புறம் இதுவும் கீழே விழுந்துடும். நம்ம இந்த ரிவர்சல் கேப் ஃபில்லிங் எல்லாம் தொட்டுட்டு ஏறுன்னு பார்த்தோம். அதெல்லாம் செட்டப் பண்ணலை. ஏன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்கா சைடில் இருந்து. அதனால் நெகட்டிவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பில்டப் ஆகிக்கிட்டே இருந்தாலும் மார்க்கெட் உடச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் 2 நாளாக கண்டினியூஸாக மார்க்கெட்டில் நடக்குது. நீங்கள் ஓஐஹெச்சில் போய் இந்த நிஃப்டி 50ல் அது காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டு இப்போ ஞாபகம் வந்து. இப்போ ஒரு நியூஸ் பேஸ்டு ஒர்க் அவுட் ஆகுது மார்க்கெட்டில். ஓகேங்களா. இப்போ வந்து 25,703 முடிஞ்சிருக்கு. 25,700ல் சப்போர்ட் எவ்வளோ இருக்குது? 72.77 லட்சம் இருக்குது. ரெசிஸ்டன்ட் எவ்வளோ இருக்குது? 61.31 லட்சம். ஸோ சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரி, 750 பாருங்கள். மாடிஃபை ஆகிடுச்சு. அதாவது நேற்று நான் பார்த்தேன் இந்த ஓஐஹெச் சீட்டில் 25,800 இருக்கும் போதும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. 25,750 இருக்கும் போதும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. 25,700 இருக்கும் போதும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. சப்போர்ட்டு அந்த 25,800 வரையும் ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது. 25,850 மட்டும்தான் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த 200 பாயிண்ட்டையும் மார்க்கெட் நேற்று உடச்சி இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா நியூஸ் இருக்குது. நியூஸ் இருக்கும்போது என்னதான் இந்த சப்போர்ட்டு என்னதான் ரெசிஸ்டன்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்களா, எப்பயே செல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வெள்ளிக்கிழமையே காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ வந்து மார்க்கெட்டில்
சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. அதனால் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டில் பில்டப் ஆகிட்டு இருக்கு. அதை தான் காட்டுது. அதை அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி 50லையும் மண்டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். சப்போர்ட்டு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதுதான் 83,397, அதுக்கப்புறம் 83,133, அப்புறம் 82,670. ரெசிஸ்டன்ட் அதே தான் 83,933, அதுக்கப்புறம் 84,229, அதுக்கப்புறம் 84,426. இந்த 3 தான் மண்டே வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி 50 மண்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. யூஎஸ் மார்க்கெட், நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தானே ஒவ்வொரு வாட்டியும் கேப் அப்பா கேப் டவுனான்றதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அவன் பாசிட்டிவ்ல தான் இருக்கான். அவன் கண்டினியூஸாக பாசிட்டிவ்ல தான் இருக்கான். அவன் கண்டினியூஸாக ஆல் டைம் ஹையில் தான் இருக்கான். ஆனால் நம்ம கண்டினியூஸாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு டோட்டலாக யூஎஸ் சைட்லேருந்து அந்த சப்போர்ட்டே இல்லாமல் போயிடுச்சு மார்க்கெட்டில் போன வாரம் ஃபுல்லாக. அதனால தான் மார்க்கெட்டில் நம்ம இண்டெக்ஸு இந்த அளவுக்கு இறங்குது. அதனால் வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் ஓப்பனிங்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணி என்ன ஏறுது இறங்குதுன்றது அது இன்ட்ராடே டைமில் தான் தெரியும். முன்னாடியெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கலாம். அதுவும் பெரிய லெவலெலாம் கேப் டவுன் இருக்காது. மைல்டாக ஒரு 30க்குள்ளே இருக்கும் அப்படின்னு தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அதாவது நேற்று நடந்து முடிஞ்சிருக்க கிஃப்ட் நிஃப்டி, நம்ம எஸ்ஜிஎக்ஸ்சி நிஃப்டி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் எஃப்ஐஏ ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் இருக்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு ரீட்டைலரும் செல்லிங்கில் இருக்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக் மட்டும்தான் பை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் அதாவது மிகப்பெரிய 2 பார்ட்டி மோதுறாங்க. கூட சப்போர்ட்டுக்கு ஒரு பார்ட்டி, ஸ்ட்ராங்கான பார்ட்டி எந்த சைடில் போய் சேர்ந்துக்கிறாங்களோ அப்போது அந்த பக்கம் இருக்கிற அந்த பார்ட்டியோட பவர் இன்னும் அதிகமாகும். இப்போ அதுதான் நடக்குது. எஃப்ஐஏ செல் பண்ணுறாங்க, ரீட்டைலரும் கூட சேர்ந்துக்கிறாங்க. டொமஸ்டிக்கால் தாக்கு பிடிக்க முடியல, மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிக்கிட்டே இருக்குது. இவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் பல தடவை சொல்கிற மாதிரி தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. மார்க்கெட்டோட நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அந்த டைரக்ஷன் கூடவே நம்ம ஜேர்னி பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இந்த 500% டேரிஃப் இன்னும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. நான் இன்னைக்கு இந்த ரெக்கார்டு பண்ணுற வரையும் கூட நான் நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு இம்பேக்டும் அதில் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு ஒரு நாள், சண்டே ஒரு நாள் இருக்குது. ஆனால் வேர்ல்டு நியூஸ் எல்லாம் பார்த்தா ஈரானில் மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. இராணுவம் வந்து ஈரான் மக்களை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க மாதிரி நியூஸஸ் எல்லாம் வருது. அமெரிக்கா தலையிடணுன்ட்டு அந்த ஈரானோட இளவரசர் வந்து இவருக்கு ட்ரம்ப்புக்கு தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் நடந்ததுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இன்னும் கீழே தான், கன்ஃபார்மாக 100% கீழே தான் ஓப்பன் ஆகுன்றது தெரிய வருது. எது இருந்தாலும் ஹோப்பை நம்பியெல்லாம் நம்ம எதையும் சொல்ல முடியாது. நடந்தால் மட்டும்தான். இந்த நம்ம மார்க்கெட்டில் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு இம்பேக்ட் ஆகும். வந்ததுக்கப்புறம் நியூஸுக்கு அது அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகாது. இப்போ அந்த நியூஸ் வருமா வராதா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்ததுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் ஓப்பன் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் மண்டேக்கான டெக்னிக்கல் அனலைசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஏன்னா ட்ரேடர்ஸ் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு கற்றல் நோக்கத்திற்காக தான் இதை சொல்கிறது. எந்த இடம் வந்தால் மார்க்கெட் ஓரளவுக்கு திரும்பலாம், எந்த இடம் கீழே இறங்குற வரையும் மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு இண்டெக்ஸை வாங்கவோ இல்லை ஃப்யூச்சரை செல் பண்ணவோ எந்த ஒரு
ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்கல. ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அங்கீகாரம் கிடையாது. அதனால் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தான் எடுத்துக்கணும். இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளணும். நன்றி.